எங்கள் சாரோட பேர் வந்து ஜான் ஸ்டூவர்ட் ராஜ். ஸோ சார் நீங்கள் பேசுங்க சார். அவருக்கு ஆனால் அன்றைக்கி அவர் ஆப்சென்ட் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். அவர் பங்க் பண்ணிட்டார் கிளாஸை. பட் வி ஆர் டாக்கிங் அபவுட் ரீடிங் வைல் யூ கைஸ் ஆர் ஸ்க்ரீனிங். ஸோ தட்ஸ் கட்டாகாமல் எப்படி போய்கிட்டு இருக்கோம். போகுது நான் பேசுவோம். வின்ஸ்டன் சர்ச்சில் கால்டு அங்கே இது பக்கிங்ஹாம் பேலஸ்லேருந்து வருது. அது வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு வரும்பொழுது ஹைட் பார்க் கார்னர்னா அதனுடைய மெஷர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும். படி என்கிட்ட வந்து சார்ல்ஸ் லேமுடைய டேல்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் இருக்குது. அது வந்து ஒரு அப்ரிஜ்டு வெர்ஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியரியன் பிளேஸ் ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்கும். அதுலேயும் என்னுடைய புக் எப்படின்னா அதில் படங்களெல்லாம் வேறு இருக்கும், அனிமேட்டட் கார்ட்டூன்லாம் இருக்கும். எனக்கு அது பிடிக்கும். அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகிறது ரைட்டுங்களா. கெஸ்தப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, கெஸ்தப்போன்னு. ஆமாம், அது வந்து நான் சீக்ரெட் போலீஸ் ஆஃப் ஹிட்லர் படிச்சிருக்காங்க. ரைட். ஸோ அதுதான் வந்து சார் வி ஹாவ் அ இது எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் சொல்கிறேன், இவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சுட்டு இவரும் ஆட் பண்ணுறாப்புல நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, எவ்வளோதான். இப்போ தெரிஞ்சனால மேபி நீங்கள் போய் கூகுள் பண்ணுவீங்க, ரீட் பண்ணுவீங்க. ஓகே, ஹாய் buddies, ஐ எம் சுதர்ஷன். ஸோ இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் ப்ரொஃபஸரோட வீட்டில் இருக்கிறோம். ஸோ எதனாலனா நம்ம வந்து ஒரு சின்ன மீட்டப் பண்ணோம். எதுக்காகனா புக்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தோம். ஸோ அதை ஒரு லாகாகவே இல்லைனா ஒரு சின்ன ஒரு வீடியோவை மேக் பண்ணிடலாம்னு நினச்சேன். ஸோ ஒரு பிகினராக நீங்கள் என்ன மாதிரி புக்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், ரீட் பண்ணலாம், இல்லை அவங்களோட புக் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, ஓவர் டு சாரோட எங்கள் சாரோட பேர் வந்து ஜான் ஸ்டூவர்ட் ராஜ். ஸோ சார் நீங்கள் பேசுங்க சார், ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்ட்ரோவில். ஹாய் சுதர்ஷன், தேங்க்யூ ஃபார் யுவர் இன்வைட். உங்களுடைய சேனலுக்கு வந்து இன்வைட். நான் உங்கள் நம்ம கோர்ஸில் கூட பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன், கிளாஸில் சொன்னேன். ஞாபகம் இருக்கா சரண்? ஞாபகம் இருக்கா? ஆனால் அன்றைக்கி அவர் ஆப்சென்ட் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். அவர் பங்க் பண்ணிட்டார் கிளாஸை. பட் ஐ டோல்ட் தட் இட் இஸ் வெரி இம்ப்ரெசிவ் ஆஃப் யூ டு ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல். அதில் வந்து யூ டூ சம் English related videos and you contribute to the society, and that's very what to say, it's one initiative of you and I appreciate you for that. Okay. And also Saran is also a good reader, I believe. Yes, Saran and Sudarshan, I appreciate you guys for this, and I also thank you for the initiative to come a long way. பஸ்ஸெல்லாம் பிடிச்சி வந்திருக்கிறாங்க. பைக் இல்லாமல் பஸ்ஸெல்லாம் பிடிச்சி இன்றைக்கி வந்து இங்கே இருக்கிறாங்க. ஃபூஸ்பாலில் நான் ஒத்துக்கிறேன். சரியா? ஓகே, ஃபைன், தட்ஸ் இட். ஸோ அவர் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. யூ கைஸ் நேற்றுனா சொல்லாமல, டேட்லாம் சொல்லாமல, நேற்று ஒரு ஆன்லைன் வெப் சீரிஸ் ஐ வாஸ் அட்டெண்டிங், அண்ட் மை ஃபார்மர் ப்ரொஃபஸர் சீனியர் ஆஃப் அவர் காலேஜ் டாக்டர் ஜெகோஷன் ஜெரேஷ், he was handling one session there. So I would have mentioned him in our classes, my senior and professor. I got inspired அப்படின்னு சொல்லிட்டு, and he was telling that during one survey, University of Stanfordல வந்துட்டு they were taking a survey where they stated the present day teenagers are screenagers. You guys are teenagers, right? No 20 ஆல அப்படி தானே? Yes sir. Okay, so you are screenagers, more of using mobile, and that's the case where you started a YouTube channel, and we are here and we are talking about reading while you guys are screening. Yes sir. So that's one thing, and he mentioned one phrase that watching is the new reading அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. That's very highly contradictory for the old school of thought people. பழைய ஆட்கள் வந்து பார்க்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் I will be bilingual. Is it okay that I be bilingual? Yeah. Okay. To cover your audience நான் நினச்சேன். Don't want to be very practical, and it was very impromptu session of Sudarshan. Impromptu நான் சொல்லலை இது மாதிரி இருக்குன்ட்டு, அதனால் I will be very bilingual. I have not இதெல்லாம் பார்த்தேன். Okay. So watching is new reading. What do you think about it? Sorry to ask a question. Absolutely sir.
இன்ஸ்டாகிராமில் இப்போ எல்லாமே வந்து அதில் தான் ரீடிங் எல்லாமே நம்ம சோஷியல் மீடியாஸ்லேயே எனக்கு தெரிஞ்சு ஸ்டடி பண்ணுறவங்களும் இருக்காங்க, ரீடிங் ஸோ எல்லாமே அதில் கவர் ஆகுது. ஸோ ஐ திங்க் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் சார். யா கல்ச்சுரலி ஸ்பீக்கிங் த என்டையர் குளோபல் கல்ச்சர் இஸ் லைக் தட். அப்படி தான் மாறிடுச்சு, அப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சார் உன்னோட பாயிண்ட் சரண் சொல்லுவாங்க. சும்மா சொல்கிறா என்கிட்டலாம் வராது சார், இதெல்லாம் கட் பண்ணிடு. ஏய் சும்மாறா டேய், இப்போ கட் ஆகாமல் எப்படி போய்கிட்டு இருக்கோம் வண்டி. சரி பரவாயில்ல, போகுது, நான் பேசுவாப்ப. What do you think? I know that Saran is a reader. He reads books. And I am the one person who made him not get one book of mine. But I promised today he would take it from my home library. ஓகே சார். இப்போது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, லைக் ஃபோனில் படிக்கிறத விட புக்கில் படிக்கிறது தான் லைக் எஃபெக்டிவாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஃபோனில் படிக்கிறது வந்துட்டு லைக் கொஞ்சம் நேரம் படித்ததுக்கப்புறம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதில் நிறையா இருக்குது. ஸோ நான் வந்துட்டு ஃபோனில் படிக்கிறத விட லைக் புக்கில் படிக்கிறது தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஓகே 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 தட்ஸ் மை பாயிண்ட். ஓகே, ஸோ இதுலேயே வேரிடு தாட்ஸ் இருக்குது. அதுக்கு தான் அந்த கேள்வி கேட்டேன். சாரி, நான் யூடியூபரே நான் கேள்வி கேட்டிருக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ த கெஸ்ட்டையும் கேள்வி கேட்டிருக்கக்கூடாது, அவருடைய கோஹோஸ்ட்டையும் கேள்வி கேட்டிருக்கக்கூடாது. நான் தான் கெஸ்டிங்க. ஃபைன். பட் நல்ல ஒரு கொஷின் நான் வந்து அப்படின்னு ஐ ஃபீல், பிகாஸ் யூ ஆர் ஏபிள் டு புட் யுவர் ஐடியாஸ். ஒன்று வந்து யூ செட் இட்ஸ் வாட்சிங் இஸ் ஆல்சோ ரீடிங். யூ சி கல்ச்சுரலி ஸ்பீக்கிங் we have that in our hands, and yesterday that was my eye opener from Dr. Jiresh's talk, or academic talk la. But you are of an old school thought where you feel the pages. There are people who feel the pages. The antique collections in povangala andha mari vandu antique collections in poravungalukku vandu it would be you go for the old school of yeah, that is also true. But அதே வெப் சீரிஸ் டாக்கில் he gave another statement. If you want to be a good or a better or a better watcher of any movie, soap operas like sitcoms, you have it right, series, web series, Tamil or English or anything, or commercial movies like recent time releases. I don't want to mention the names, but recent time releases. I don't want to bring in some or media fight, but recent time movies we take, watching it. If you want to watch it carefully and present your views carefully, you need to be a good reader. So adila irundha I will start watching gave me a good perspective of reading அப்படினு நான் சொல்றேன். ஏன்னா டீனேஜர்ஸ்க்கு or the present time youthக்கு சொல்லணும்னா everybody is watching, everybody reads, everybody finds it interesting. One fine thing that I took it an initiative of putting this, அதுதான் அதோட ரீசனே. I see it in social media. Why don't I pick some lines and take it as a அதை வந்து ஒரு சின்ன ஒரு நோட் இதில் ஒரு ஸ்டிக்கி நோட்ஸில் போட்டு why don't I paste it? பட் இங்கே உங்களுக்கு தெரியல, நான் காட்டுறேன் ஃபோட்டோவில். ஐயோ, அவங்களுக்கு பிடிச்ச கோட்ஸ், அது மூவிஸில் இருக்கலாம் இல்லை வந்து புக்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே குட்டி குட்டி நோட்ஸாக எழுதி இல்லை ஒரு ஸ்டிக்கி நோட்ஸில் எழுதி இங்கே ஒட்டி வச்சுருவாங்க ரூம் ஃபுல்லாக. நான் அவங்களுக்கு ஃபோட்டோவில் முடிஞ்சால் எடுத்து காட்டுறேன். ஃபைன், இட்ஸ் ஓகே. அது பிடிச்சிருந்துச்சி, நான் செஞ்சேன். ஐ ஸ்டார்டட் இட் ஆஸ் அ ஹாபி, பட் இட் ஹேட் அன் இன்டெப்த் மீனிங் வேர் ஐ ஸ்டார்டட் ரீடிங் அபவுட் இட். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஐ வாஸ் வாட்சிங் க்ரௌன் சீரீஸ். இந்த க்ரௌன் சீரீஸ் இருக்குல்ல, பிஃபோர் தட் டைம் ஆயிடுச்சுன்னு யூ ஜஸ்ட் டெல் மீ. ஸ்ட்ராட்டஜிக் நம்ம அமெரிக்கன் காலேஜ் கல்ச்சர் வந்து பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம். ஏற்கனவே வேறு முன்னாடி ஒரு டீ வேறு போட்டோமா, பேசிகிட்டே இருப்போம். ஓகே ஓகே. ஸோ எங்கே விட்டேன்? க்ரௌன் சீரீஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து கிங் ஜார்ஜ் த சிக்ஸ்த் இறந்த உடனே தான் குவீன் எலிசபெத் II கம்ஸ் த்ரூ த த்ரோன். அது வந்து ஹிஸ்ட்ரி. அதை தான் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க, ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ். அது ஐ மென்ஷனிங் இட் ஏன்னா அதுலேருந்து எடுத்தேன்றதுக்காக ஆத்தென்டிக்காக நான் சொன்னேன்னா, அதில் ஹைட் பார்க் கார்னர்னு வரும். நமக்கு குவீன் எலிசபெத் II இறந்தப்போ வந்து அதனுடைய கோட் வேர்டு வந்து லண்டன் பிரிட்ஜ் ஹஸ் ஃபாலன். அதான் கோட் வேர்டு. அப்போனா அதை வந்து ட்ரங்க் காலில் சொல்லுவாங்க. முதல்ல ட்ரங்க் கால்ஸ் தான் இருந்துச்சு. அப்போ எல்லாருமே கேட்க முடியும். அப்போ யாருக்கும் மெசேஜ் பெறக்கூடாதுனால கோட் வேர்டில் சொல்லுவாங்க. அதனால் அது வந்து எல்லாத்துலேயும் ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன், ஒரு ஆப்ரேஷனுக்கு பேர் வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இதுக்கு வந்து குவீன் எலிசபெத்துக்கு II இறந்தப்போ
லண்டன் பிரிட்ஜ் ஹேஸ் ஃபாலன்னு கோட் வேர்டு இருந்துச்சு. கிங் ஜார்ஜ் த சிக்ஸ்த் இறந்தப்போ, அதாவது உங்களுடைய அப்பா இறந்தப்போ, குவீன் எலிசபெத் செகண்டோட அப்பா இறந்தப்போ வந்துட்டு இட் வாஸ் ஹைட் பார்க் கார்னர், அவங்களுக்கான ஒரு கோடு. வின்ஸ்டன் சர்ச்சில் கால்டு, அங்கே இது பக்கிங்ஹாம் பேலஸ்லேருந்து வருது, அது வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு வரும்பொழுது ஹைட் பார்க் கார்னர்னால் அதனுடைய மெஷர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி அப்ளை ஆகிடும், அப்போது அதனுடைய மெஷர்ஸ் எடுப்பாங்க. இது வந்து ஒரு சாதாரணமான அந்த எபிசோடில் வர ஒரு டைட்டில் பேர், அதுக்கு என்ன ரீசன் அதில் இருக்குது. பட் ஐ வாண்டட் டு நோ மோர் இன்ஃபர்மேஷன். வாட் ஐ டிட், ஐ ஸ்டார்டட் கூகுளிங் இட், ஐ ஸ்டார்டட் ரீடிங் அபவுட் இட். அப்போ தான் வந்து ஐ காட் இன் டு these informations where it was used as a secret code to inform a particular person's death. and that too ஒரு காலோனியல் லீடர்னுடைய டெத்தை வந்து அது இங்கிலாண்டில் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு அது இட் கேம் 2021 குவீன் எலிசபெத் இறந்த பொழுதும் இதே ஃப்ரைஸ். அப்போ மாடர்ன் டெக்னாலஜி தானே, அங்கே என்னத்துக்கு, ஆனால் வந்து they took it as a custom to do it. லண்டன் பிரிட்ஜ் ஹஸ் ஃபாலன் பேப்பர் எடுத்து பார்த்தா அது இருக்கும், அது வந்து கோடு வேர்டு. அது ஆக்சுவலி லண்டன் பிரிட்ஜ் ஹஸ் ஃபாலன்றது வந்து இட் இஸ் நாட் அ டைட்டில் ஆஃப் அ நியூஸ், இட் இஸ் ஏ கோட் வேர்டு. ஸோ இந்த கோட் வேர்டுன்றது தெரியறதுக்கு எனக்கு அதனுடைய ரீசன்ஸ் என்ன. ஸோ எஸ், ஐ டோன்ட் பிலாங் டு த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் டூ. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வந்து மோர் ஆஃப் ரீடிங் ஓரியன்ட் and they were readers, not that they were strict academic readers, but everything they read till my father's and mother's generation. and also ஒரு கொஞ்சம் லேட்டாக பார்த்தோன்னா அவங்க 80s 70s, அவங்க 60s எண்டு 70s 80s, அப்புறம் எங்கள் சித்தி ஜென்ரேஷன் அவங்களாம் 80s 90s வராங்க. 90s பிகினிங்கில் வரைக்குமே வந்து ரீடிங் வாஸ் பாப்புலர் பல்ப் ஃபிக்ஷன்ஸ்க்காக. லேட்டர் பார்ட்டில் ஒரு பிரேக் இருக்குது, ஏன்னா யூ கெட் இன் டு திஸ் டெக்ஸ்டிங் அண்ட் ஸ்டஃப், எஸ்எம்எஸ்ஸிங் அண்ட் ஸ்டஃப் வருது எங்களுடைய டைமில். அண்ட் அப்புறமேட்டு வந்தால் ஒரு பூன் வந்து பயங்கரமான டெக்னாலஜிக்கல் பூன், யூ கெட் இன் டு த என்டையர் வேர்ல்ட், இட்ஸ் தேர் இன் யுவர் palm, your hands and fingers. You are able to get the news rather than reading it from the newspaper. Even the editorials are there, present it as a, you have it as a voice, you know. So இப்போ இந்த டிலமாவில் இருக்கேன். Am I doing a right one? I am teaching something in the class where I ask you to read. Okay, I also read, but I also watch, and I get at times more information by watching, surfing through the videos, Instagram feeds and அதெல்லாம் இருக்குது. அப்படின்னப்போ இந்த டிலமாவில் இருக்கும் பொழுது தான் நேற்று வந்து இட் வாஸ் அ கிளியர் கட் திங் ஃபார் மீ. அண்ட் ஸோ ஹேப்பன்ட் உன் கொஷின், our discussion, and yesterday's mine was totally coming into place. Maybe a cosmic play is happening னு வச்சுக்கலாமா. ஸோ ஓகே ரைட். ஸோ அதுலேருந்து கிடச்சிச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு ஹேப்பனிங் நடந்துச்சு, அதனோட ரிசல்ட்டு தான் வந்துட்டு இட் brought me closer to science, physics, quantum physics. அதை பற்றி ரீட் பண்ணணும். ஏன்னா மோர் தேன் நாவல்ஸ் கலெக்ஷனோட ஐ ஸ்டார்டட் நவ் கலெக்டிங் நான் ஃபிக்ஷன் அப்படின்ட்டு. என்னென்னா காஸ்மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வந்துச்சு. ஆஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட் நீல் டிகிராஸ் டைசன், நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் கிளாஸில். அது வந்து நாட் ஜியோவில் போட ஆரம்பித்தாங்க. ஐ காட் ஆக்சஸ் டு இட் த்ரூ மை ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய எம்ஏ ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு இது பண்ணாங்க, அதை பாருங்கள் அப்படின்னா சயின்ஸ்னால் ஈஸியாக புரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் வந்துட்டு குவாண்டம் ஃபிசிக்ஸ்குள்ளே ஐ காட் இன் டு இட். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸ்கிலட் லைப்ரரியில், நம்ம ஸ்கிலட் தெரியும்ல, அதில் வந்து இந்த புக் இருக்கும். இட்ஸ் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் பெஸ்ட் செல்லர், ப்ரீஃப் ஆன்சர்ஸ் டு பிக் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. இதை மாதிரி வந்துட்டு ஐ பாட் ஃபர்ஸ்ட் புக், அதை என் ஃப்ரெண்டு தூக்கிட்டு போயிட்டான். அதனால தான் வந்து ஐ வாஸ் வெரி ஸ்கெப்டிக்கல் ஆஃப் கிவிங் மை புக் டு எனிபடி. இன்னும் நிறையாவே இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இன்னும் மற்றவங்க புக்கு என்கிட்ட இருக்குது, நான் ரிட்டர்ன் பண்ணாமலே இருக்கேன். தியரி ஆஃப் எவ்ரி திங் பை ஸ்டீஃபன் ஹாக்கிங், அதில் தான் பிளாக் ஹோல்ஸ் பற்றி படிக்க ஆரம்பிச்சு. இட் வாஸ் வெரி ஃபேசினேட்டிங். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, ஐ வாஸ் வாட்சிங் ஒன் சீரீஸ் காஸ்மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாட் ஜியோவில் உள்ளதை பார்க்குறேன். அது நான் டிஸ்னி ஹாட் ஸ்டாரை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருந்து அதை பார்த்து ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டேன். எதுனா அதிலிருந்து அது வாட்சிங்கில் தான் நடந்துச்சு. அதுலேயும் நிறைய கெயின் பண்ணிக்கிட்டேன். அதனுடைய எண்ட் ரிசல்ட் ஐ ஸ்டார்டட் ரீடிங் இட். வாட்சிங் மூலமாக ரீடிங்குள்ளே வரேன். ஏன்னா அதுதான் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதான் ஒரு எக்ஸாம்பிள் அதே தான். க்ரௌனில் வந்து ஒரு வேர்டு, ஹவ் ஒரு ஃப்ரேஸு, ஒரு கோட் வேர்டு, ஹவ் இட் கேவ் பர்த் டு மை இன்டெப்த் ரீடிங் ஆஃப் இட்.
அதே மாதிரி ஒரு சீரீஸ் வாட்ச் பண்ணுறதன் மூலிமா அதில் ஃபேசினேட் ஆகி, ஏன்னா இந்த புக்கில் வந்துட்டு ஒரு கொஷின் வந்துட்டு பயங்கரமான கொஷின் இருக்கும், இஸ் தேர் அ காட் அப்படின்னு, ஹவு டிட் ஆல் பிகின் அப்படின்னு வரும். பிளாக் ஹோல்ஸ் பற்றி இருக்கும். அதான் அதில் வந்து இந்த புக்கெலாம் படிக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, இதில் வந்து போட்டிருக்கு, நியூட்டன் கேவ் அஸ் ஆன்சர்ஸ், ஹாக்கிங் கேவ் அஸ் questions, and Hawking's questions themselves keep on giving, generating breakthroughs decades later. அவருடைய கொஷின்ஸ் தான் இன்றைக்கி வரைக்கும். பிளாக் ஹோல்ஸ் இருக்கா? ஆமாம் இருக்குது, அதை கண்டுபிடிச்சாங்க. டார்க் மேட்டர்னா என்ன? இன்றைக்கி வரைக்கும் போயிருக்கு. அதனுடைய ப்ரோபிங் தான் வந்து வை டோன்ட் வி காலனைஸ், அதனுடைய முன்னோடி யாராக இருந்தா அப்படின்னா ஹாக்கின்ஸ் ஒரு சைடில் இருந்தாலும் ஆஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட் வந்து அதை வந்து பாசிபிள் ஆக்கிட்டே வராங்க. லைக் நீல் டிகிராஸ் டைசன் இன்னைக்கு இருக்காப்புல. அதுக்கு முன்னாடி இருந்த அவருடைய முன்னோடி தான் வந்துட்டு கார்ல் சேகன், ஆஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட். அவரோட புக் ஒன்று இருக்குது, அதை ஜோயல் சார்கிட்ட இருந்து வாங்கினேன். நம்ம ஜோயல் சார் இருக்கார்ல, அவர்கிட்ட இருந்து வாங்கினது அந்த காஸ்மாஸ்ன்னு ஒரு புக்கு உண்டு, கார்ல் சேகனுடையது. அதை தான் வந்து சீரியஸாக போடுறாங்க. ஸோ அது காஸ்மாஸ்ன்றதே அந்த புக் ஒன்று இருக்குது. ஸோ அதுவுமே உண்டு. அப்புறம் இன்னொரு புக் வாங்குறேன், ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம்னு ஒன்று. இது எல்லாமே வந்துட்டு ரிலேட்டட் டு இது. ஃபிசிக்ஸ் மட்டும் தான் வாங்கினேன்னா இல்லை, சேப்பியன்ஸ் வாங்குறதுக்குரிய ரீசன் அதுதான். அதனுடைய பேட்ச் ஃபுல்லாக வாங்குறது. வாண்டரர்ஸ், கிங்ஸ், மர்ச்சன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பெகி மோகனுடையது. ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை சார்ல்ஸ் டார்வின், அது ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அந்த புக்கை அந்த சீரீஸ் பார்க்க போய் தான் அவங்களுடைய பேரெலாம் வந்து ரொம்ப, அது நாள் வரைக்கும் நான் பியூரிட்டன் குடும்பத்தில் இது பண்ண விட்டவன், ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியனில் வாழப்பட்டேன். சார்ல்ஸ் டார்வின்னாலே வந்துட்டு ஈஸ் அகெயின்ஸ்ட் சர்ச் ஐடியாஸ்ன்னு வரும்பொழுது நோ 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 அவர் இல்லை, இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து ரேடிக்கலாகவும் ஒரு ரேஷ்னலாகவும் திங்க் பண்ண வச்சது மேபி ரீடிங்காக இருக்கலாம். அதுக்கு காரணம் வாட்சிங்காக இருக்குது. இன்னொரு புக்கு தான் வந்துட்டு ஏர்லி இண்டியன்ஸ்னு சொல்லிட்டு டோனி ஜோசஃப்னுடைய ஒரு புக் அங்கே ஒன்று இருக்குது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் இட் கன்ஸ்டிடியூட்டட். அதே மாதிரி சில ஐடியாஸ் இந்த சொசைட்டி, அது வந்து கம்யூனிசமாக இருக்கலாம், அதெல்லாமே வந்துட்டு இட் வாஸ் தேர் ப்ரெசென்ட். அதுக்கு நான் புக்கு வாங்குகிறேன். ஸோ புக்கு வாங்குகிறேன், புக்கை நான் வந்து டச் பண்ணுறேன், ஃபீல் பண்ணுறேன், ரீட் பண்ணுறேன். ஐ ரீட் இட் வந்துட்டு பேரல் ரீடிங்காக இருக்குது. இந்த புக்கு படிச்சுட்டு இருக்கிறப்பே என்னால் கார்ல் சேகனை வாசிக்க முடியுது. இந்த புக்கினுடைய ரிலேஷனோட என்னால் வந்துட்டு சார்ல்ஸ் டார்வினை வாசிக்க முடியுது. இந்த புக்கினுடைய ரிலேஷனோட ஏர்லி இண்டியன்ஸை வாசிக்க முடியுது. சேப்பியன்ஸை ரிலேட் பண்ண முடியுது. எல்லாத்துலேருந்தும் ஐ எம் நாட் ஹியர் ஜட்ஜ்மெண்டல், இதுதான் பெருசாக இருக்குது, இதான். சில பேர் சொல்லுவாங்க யுவல் நோவா ஹராரி வந்து இஸ் நாட், அவ்வளோதான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இல்லை டார்வினோட யுவல் நோவா ஹராரி நல்லா. ஐ எம் நாட் ஜட்ஜ்மெண்டல், ஐ எம் நாட் ஹியர் டு அட்வர்டைஸ் புக்ஸ் ஹியர். அது வந்து ஒரு ரீசன். ரீடிங் உடனே வந்து ஃபேண்டசைஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு அதுக்காகவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, இட் இஸ் டு கோ வித் இட். இதனுடைய ரிலேஷன் அதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ சார் இப்போ வந்து ஆடியன்ஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ ஆடியன்ஸில் சில பேராக இருப்பாங்க, இல்லை நான் என்னையுமே எடுத்துக்கோமே சார். ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் வந்து நான் அவ்வளோ புக்ஸ் வந்து ரீட் பண்ண மாட்டேன், ஆனால் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் புக்ஸ் ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நீங்கள் வந்து நீங்கள் பேசுகிறத பார்த்தாலே தெரியும், நான் புக்ஸ் நிறைய ரீட் பண்ணியிருக்கீங்க சார். ஸோ அதை வச்சு கேட்குறேன். ஸோ புக்ஸ் ரீட் பண்ணதுனால எனக்கு வந்து இந்த இதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு, இல்லை வந்து புக்ஸ் ரீட் பண்ணால் இந்த இது உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? ஓகே. ஸோ இதுவே திருப்பி ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு அது ஒரு டாக்டர் ஜெரேஷனுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் போகுது. அவர் டாக்டர் ஜெரேஷ் வேறு யாரும் இல்லை, ஹீ இஸ் நவ் ஒர்க்கிங் இன், he was the former student of American College. He worked in American College. He was my professor, and now he is working in Christ University, Bangalore, English and Cultural Studies, professor of English and Cultural Studies. So yesterday's talk he was saying, if you want to be a good watcher of movies that is released in a particular society, and also if you want to watch good web series or interpret it very well, ஒரு இன்டர்ப்ரிட்டேஷன் வாட்சிங் மூலயமா இன்டர்ப்ரெட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு ஒரேஷியஸ் ரீடராக இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். நல்லா ரீட் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு படம் வருது, சொசைட்டியில் கொடுக்குறாங்க, ஒரு கல்ச்சரில் கொடுக்குறாங்க, ஒரு கல்ச்சர் பேஸ்டு மூவியாக இருக்கட்டும், எனி கல்ச்சர் ஃபார் தட் மேட்டர் கொடுக்கப்படுதுன்னா, இன்னொன்று நம்ம சொல்கிறப்ப குளோபல் கல்ச்சர்னு ஒன்று வந்துருச்சு, அதில் கொடுக்கப்படுது அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தெரியணும். அது கமர்ஷியல் மூவியாகவே இருந்தாலும் சரி, நான் எதை எடுத்துக்கிறணும் அப்படின்னு எனக்கு தெரியணும். ஸோ அந்த ஒரு ஐ கேனாட் பி கோயிங் ஆன் சேயிங் இட் இஸ் ஃபார் என்டர்டெயின்மெண்ட்டு. இதெல்லாம் நான் நேற்று கற்றுக்கிட்டேன். என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்லாதப்பா, இக்னரன்ஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் பிளிஸ். இன்னைக்கு கிளாஸ்லேயும் அதை நான் சொன்னேன், இக்னரன்ஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் பிளிஸ். ஏன்னா
சில பேர் சொல்லுவாங்க ப்ளிஸ் ரொம்ப ப்ளிஸ், தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ நான் பார்த்துட்டு மட்டும் போயிடுறேன், படம் தானே, படத்தை நான் வந்து 200 கொடுத்தேன் டிக்கெட்டு, நான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்காக மட்டும் 2 பாப்கார்ன் சாப்பிட்டேன், 4 கடலை வந்து சாப்பிட்டேன், அப்புறமேட்டு முடித்தேன் அப்படின்றது மட்டும் கிடையாது. ஸோ இட் இஸ் மோர் தேன் தட். நான் ஒரு தடவை நான் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்கல, எஸ் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் நிறைய மூவிஸ் பார்த்தேன். அதே நேரத்தில் வந்துட்டு சில நேரங்களில் வந்து என்னுடைய தாட்ஸை கிண்டில் பண்ணுறதுக்காக தான். அதுதான் இட் இஸ் நாட் ஓன்லி டு கிவ் அஸ் டிலைட், இட் இஸ் ஆல்சோ ஃபார் மேக்கிங் அஸ், இட் இஸ் ஆல்சோ டு மேக் அஸ் திங்க் அபவுட் சம்திங். ஒரு இஷ்யூ, ஒரு சோஷியல் இஷ்யூவாக இருக்கலாம், அது என்றைக்குமே வந்து கமர்ஷியலாகவே இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. கமர்ஷியல் வந்து சும்மா அவங்க டிலைட் மட்டும் பண்ணணுன்ற அவசியம் மட்டும் கிடையாது. டிலைட் பண்ணதுக்கப்புறமேட்டு என்டர்டெயின் பண்ணதுக்கப்புறமேட்டு, என்டர்டெயின்னா இட் இஸ் டு மேக் யூ ஹோல்ட், அதான் எட்டிமாலஜி போய் பாருங்கள், அது இட் இஸ் டு மேக் யூ ஹோல்ட் ஆன் டு சம்திங், அதுக்காக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ரீட், ஒரு குட் வாட்சராக இருக்கணும்னா கண்டிப்பாக ரீட் பண்ணணும்னு இருக்குது. அதை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் நிறையா படித்தனால தான் சொல்கிறேன்னு இல்லை, ஐ எம் ஆல்சோ, அதான் நான் சொல்லுவேன் கிளாஸ் ஃபெசிலிட்டேட்டர் தான். ஐ எம் நாட் சே ஒரு ஸ்காலர், ஒரு வெல் ரெட் பர்சன் அப்படின்ல. ஐ எம் ரீடிங், டே டு டே ப்ராசஸ் தான். அதான் நான் சொல்லலை, ஐ ஸ்டார்டட் ரீடிங் இட். எப்படின்னா இந்த புக்கை நான் ரீட் பண்ண ஆரம்பித்து டைம் கிடைக்கிறப்ப தான் நான் ரீட் பண்ணுவேன். ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு எப்போ வாங்கினேன் இந்த புக்கு, எப்போ வாங்கினேன்னா இப்போ ஒரு டேட் போட்டிருக்கேன்னா 5ஆம் மாதம், மே மாதம் வாங்கினேன். ஆனால் மே மாதம் படிக்க ஆரம்பிக்கலை. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம் ரீட் பண்ண ஆரம்பித்தேன். இன்னமும் ரீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நான் 2 சாப்டர் தான் வந்து கிராஸ் பண்ணியிருக்கேன். எப்பப்போல்லாம் டைம், அதான் நான் சொன்னேன் பேரலாக நான் ரீட் பண்ணுறேன் அப்படின்னு. இன்றைக்கி எனக்கு பேரலாக ரீட் பண்ணுறேன், எனக்கு என்னுடைய டெக்ஸ்ட் இருக்குது, பர்சனல் ஒர்க் இருக்குது, அது மத்தியில் நம்ம ரீட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் எல்லாருக்கும். அதுக்குன்றக்காக நீங்களாம் ஸ்டூடெண்ட் தானே, உங்களுக்குலாம் என்ன இருக்குது, டைம் இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நான் அப்படி நான் அக்யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்குலாம் என்ன இது இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு யூ ஹாவ் யுவர் டியூட்டிஸ் டு கோ வித் அப்படின்னு. ஸோ யூ கேன் ஸ்டார்ட் வித் ஸ்மால் இது, அந்த க்யூரியாசிட்டி, யூ டெவலப் க்யூரியாசிட்டி. லைக் ஏன் இந்த ஆடு வந்துச்சு, ஏன் இந்த ஆடு வரணும், இன்றைக்கி நான் ஆடு இப்போ வந்து வரணும் கிடையாது. ரீசெண்ட் கான்ட்ரவர்சியில் ஒரு லீட் ஆக்டர் இன் பாலிவுட் இண்டஸ்ட்ரி காட் இன் டு அ ட்ராப். என்ன அப்படின்னா, ப்ரமோட்டிங் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாப்புல. ஆனால் அப்படி ஒருத்தர் ஏன் அதை பண்ணணும்? ஏன்னா வந்து ஹீ ஸ்டாண்டிங் இன் ஃபார் சம்திங், அவரோட மூவிஸ்லேயோ இதுலேயோ வந்துட்டு அவர் அதுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்காப்புல. ஆனால் ப்ரொமோட் பண்ணுறது ஒரு அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டை, சரிங்களா? சொசைட்டியில் உள்ள இதெல்லாம் பேசுகிறாரு, மித்ததெல்லாம் மூவிஸில் பேசுகிறாப்புல. ஆனால் வந்துட்டு ஆடுன்னு வரும்பொழுது மட்டும் அதை ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ அதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, அதை நான் வந்து யோசிக்கணும்னா நான் படிச்சிருந்துருக்கணும், அதை பற்றி எதாவது படிச்சிருந்துருக்கணும். இல்லை அதை பார்த்ததுக்கப்புறமாச்சும், அந்த ஆடை பார்த்ததுக்கு அப்புறமாச்சும் நமக்கு ஒரு கொஷின் வரணும். இந்த கொஷின் வந்துருச்சுனாலே படிச்சிடலாம். அதுக்குன்றக்காக ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதையும் என்னுடைய கைடன்ஸ் சூப்பர்வைசர், ஆல்சோ மை ப்ரொஃபஸர் prof.John உங்களுக்கு தெரியும். அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இட் ஷுட் பி என்கேஜிங் ஆல்சோ. போர் அடிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போட்டு ஒரு புக்கை போட்டு மாங்குன்னு படிக்கணுன்ற அவசியம் ஆர்டர் வச்சுட்டேன். போர் அடிச்சிருச்சுன்னா அந்த கதை புக்கு தூக்கி போட்டுடலாம். இன்ஃபர்மேட்டிவ் புக்காக இருந்தால் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க, அதை படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 4 தடவை 5 தடவை புரிஞ்சிச்சுன்னா அது இன்ஃபர்மேஷன் இருக்கும், எடுத்துக்கலாம். இந்த புக்கில் அப்படி தான். இதெல்லாம் வந்து நான் ஃபிக்ஷன், இட் இஸ் நாட் ஃபிக்ஷன். நீங்கள் கேன் ஸ்டார்ட் வித் ஸ்மால் ஸ்டோரிஸ். என்கிட்ட ஒரு புக்கு இருந்துச்சு, அந்த புக்கை நான் வந்து இன்னொருத்தவங்க கொடுத்துட்டேன். 101 ஸ்டோரிஸ், அட்வென்ச்சர்ஸ், வாயேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு இதில் வந்து ஸ்கொலாஸ்டிக்னு சொல்லிட்டு ஒரு புக் ஃபேர் போடுவாங்க. ஸோ அதில் வந்து எனக்கு ஒன்று ப்ரெசென்ட் பண்ணாங்க. நான் ஏதோ இதுலேயே ஜெயிச்சதுக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து வேணும்ல, அது வந்து ஒரு நாடகத்துக்கு போய் ஜெயிச்சது தான். வந்துட்டு போய் டான்ஸ் ஆடிட்டு ஸ்ட்ரீட் டான்ஸ்னு ஒன்று வந்து அதில் வந்து ஜெயிச்சப்போ எனக்கு கொடுத்தாங்க. அன்பிளக்டுன்னு ஒன்று பண்ணாங்க, குரு சிஷ்யா, விகாஸாவில் நடக்கும் அது. ஸோ அதுக்கு போனப்போ அதில் கொடுத்தாங்க. சின்ன சின்ன ஈவெண்ட்டாக தான் இருக்கும், சின்ன சின்ன வாயேஜஸ், அட்வென்ச்சர்ஸ், மவுண்டன் கிளைம்பிங் அதுவாக இருக்கும். அதில் தான் ஆரம்பித்தேன். அது என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நான் படிக்கலாமே அப்படின்னு. சின்னது போதும். ஒரே ஒரு பேசேஜ், அந்த பேசேஜ் படிக்கிறதுனால எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா அதை படிக்கலாம், ரைட்டு, அதுவோட போகும். இல்லை நான் ஒரு ஸ்டோரி வந்து நான் இன்டர்நெட்லேயே படிக்கிறேன், நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன், இது பார்க்குறேன், சர்க்காஸ்டிக்காக இருக்குது. இப்போ சில யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து சர்க்காஸ்டிக்காக கரண்ட் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை சொல்லிடுறாங்க, அப்படி தானே? இன்க்ளூடிங் யூ, நீங்களே சொல்லலாம்.
ரைட்டுங்களா? நான் ரொம்ப நேம்ஸ்லாம் நான் சொல்ல மாட்டேங்கிறேன், சேஃபர் சைடு ப்ளே பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸை மீட் பண்ணுறதுனால அதை நான் சொல்கிறதில்ல, ஸ்பெசிஃபை பண்ணுறதில்ல. ஆனால் நீங்கள் தனியாக கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். இல்லை, ஐ ஹாவ் மை ஓன் ஸ்டாண்ட் எனக்கு இருக்குது. கிளாஸ் ரூம்னா அடிச்சு விட்டுறலாம், அது வந்து ரெக்கார்டட் இல்லை. பட் ஆமாம், அதுக்காகவும் நான் இருக்க வேண்டியதாக இருக்கிறதுனால நான் வந்து ஜஸ்ட் லிமிட்டிங் மை வேர்ட்ஸ். ஸோ டைம் பார்த்துக்கோங்க, 10 நிமிஷம் ஆகிடுச்சா இல்லை? ரைட், ஓகே. ஸோ அந்த இதில் வரும்பொழுது நான் க்யூரியாசிட்டி டெவலப் பண்ணுறேன். எப்படின்னா சின்ன சின்ன இஷ்யூஸை வச்சு நான் வந்து இது பண்ணிக்கிறேன். அப்போ இதை படிக்கும் பொழுது இதை பற்றி நான் வேறு எதாவது தெரிஞ்சுக்கணுமே, நான் அதுக்காக போகிறேன், நான் ஷிஃப்ட் ஆகிறேன். அதை பற்றி நான் வேறு எதாவது தெரிஞ்சுக்கணுமே. ஸோ இட் இஸ் டு மேக் மை செல்ஃப் நோன் ஆஃப் திங்ஸ். அந்த ஒரு இது இருந்தாலே போதும். போர் அடிக்குதுன்றக்காக படிக்கணுன்ற அவசியம் இல்லை. போர் அடிச்சிருந்தா கதை தூக்கி போட்டு போயிடலாம். ஆனால் அதே நேரத்தில் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். அதுதான் வந்து இருக்குது. அந்த ஒரு க்யூரியாசிட்டி வந்துருச்சுனாலே போதும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன பேசேஜஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். அது ஒன்லைனராக இருந்தாலும் எனக்கு போதும். ஐ ஆல்வேஸ் சே இட் இன் மை கிளாஸ். என்னுடைய பார்ட் 2 கிளாஸஸில் ரீடிங் அண்ட் ரைட்டிங்கில் என்ன சொல்லுவேன்னா, யூ நோ நீட் டு பி என்ன சொல்கிறது, குட் ரீடர் டு ரீட் அ காம்ப்ளெக்ஸ் டெக்ஸ்ட். ஒரு கஷ்டமான ஒரு 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 புக்கை படித்து தான் நான் வந்து நானே ஒரு ரீடராக காட்டணுன்ற அவசியம் இல்லை. நான் படிக்கிறேன், இந்த பார்த்தீங்களா இந்த புக்கு இருக்குது, இதில் சல்ப புக்கும் இருக்குது, சரிங்களா? நான் வந்து ஒரு ஷேக்ஸ்பியர் ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து சார்ல்ஸ் லேமுடைய டேல்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் இருக்குது. அது வந்து ஒரு அப்ரிட்ஜ்டு வெர்ஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியரியன் பிளேஸ் ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்கும். அதுலேயும் என்னுடைய புக் எப்படின்னா, அதில் படங்களெல்லாம் வேறு இருக்கும், அனிமேட்டட் கார்ட்டூன்லாம் இருக்கும். எனக்கு அது பிடிக்கும். அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகிறது உண்டு, ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி நான் எடுத்த உடனே படிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. சாதாரணமாக ஒரு கதை புக்கில் இருந்து ஆரம்பிக்கலாம். அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஓகே. இல்லை கதை புக்கே எனக்கு பிடிக்காதுங்க, எனக்கு குமுதம் தான் பிடிக்கும், படிவால படிங்க, ரைட், அதில் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மூவியை வாட்ச் பண்ணுவீங்க, அப்புறம் திருப்பி அந்த மூவியில் ஏதாவது ஒரு இஷ்யூ பேசியிருப்பாங்க, அதை தெரிஞ்சுக்குவீங்க, ரைட்டா? இந்த அந்த மாதிரி தான் ஒரு மூவி பார்த்தேன் நான் ரீசெண்டாக, ஒரு தெலுங்கு மூவி தான், இதில் ஓடிடி பிளாட்ஃபார்மில் தான் நான் பார்த்தேன். காசி ஆப்ரேஷன் காசின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சாரி டு மென்ஷன் த நேம் ஆஃப் த மூவி, பட் அந்த மூவி நான் பார்த்ததுக்கப்புறமேட்டு ஐ வாஸ் ஹோப்பிங் டு கோ அண்ட் கூகுள் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் தட் பர்டிகுலர் ஆப்ரேஷன் அண்ட் இட் வாஸ் ஹைலி கிளாஸிஃபைட் ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. அதுக்கு அதர் நேரட்டிவ்ஸ் தான் இருக்குது. அதாவது டைரக்ட் ஃபைல் சோர்ஸ் கிடைக்காது நமக்கு. அப்போ அங்கங்கே சிதறப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அப்போ சம்மரின்னா நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சம்மரினுக்கு நான் போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சம்மரின்குள்ளே போனால், சம்மரின் டைவ் ஆகலை, சீக்குள்ளே போகலை, ஆனால் சம்மரின்குள்ளே போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா என்சிசி நேவில் இருந்தனுடைய பாக்கியமாக இருக்கலாம், அதில் கிடச்ச ஒரு இது ஷிப் அட்டாச்மெண்ட்டுக்கு அதில் போகிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட்ஸ் க்யூரியாசிட்டி கிவ்ஸ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு வாட்ச் சம்திங். அதை வாட்ச் பண்ணுறதுனால எனக்கு ஒரு இது கிடைக்குது, அதை நான் போய் ரீட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி. அதே மாதிரி வேர்ல்டு வார் 2 பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று வந்துச்சு நெட்ஃப்ளிக்ஸில், அதை நான் பார்க்குறேன். அதை பார்த்ததுனால நான் போயிட்டு டைரி ஆஃப் ஆன் ஃப்ராங்க்னு சொல்லிட்டு ஒரு புக் இருந்துச்சு, அதை வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வாங்கிட்டு போயிட்டாப்புல. அந்த புக் இருந்துச்சு, நான் அதை காமிச்சிருப்பேன். நான் அதில் போட்டுப்பேன். அதில் ஒரு வேர்டு கிடச்சிச்சு, கெஸ்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, கெஸ்டப்போன்னு. ஹிட்லர் சம்மந்தப்பட்ட, ஆமாம், அது வந்து நான் சீக்ரெட் போலீஸ் ஆஃப் ஹிட்லர் படிச்சிருக்காங்க, ரைட்? ஸோ அதுதான் வந்து ஸோ வி ஹாவ் அ இது எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் சொல்கிறேன். இவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, இவரும் ஆட் பண்ணுறாப்புல, நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, எவ்வளோதான். இப்போ தெரிஞ்சனால மேபி நீங்கள் போய் கூகுள் பண்ணுவீங்க, ரீட் பண்ணுவீங்க. நாட் ஓன்லி கோயிங் ஃபார் விக்கிபீடியா சோர்சஸ் அலோன், ஏன்னா இட் கேன் பி எடிட்டட். விக்கிபீடியாவையே நம்பக்கூடாது, ட்ரஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா எடிட் பண்ணிடலாம். நானே போய்ட்டு ஐ எம் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு போட்டுடலாம் நான், ரைட்டுங்களா? ஸோ அதனால் விக்கிபீடியா தெரிஞ்சுக்கிறது பரவாயில்ல, இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் போவீங்க. அடுத்து இதோட வேலிட் சோர்ஸ் என்னவாக இருக்கும். ஆனால் இப்போது வந்து வேலிடிட்டி தான் முக்கியம், உங்களுடைய ஆத்தென்டிசிட்டி தான் முக்கியம். அப்போ ஆத்தென்டிசிட்டிக்கு போகும்பொழுது இன்னும் கொஞ்சம் டீப்பராக போவீங்க. மேபி யூடியூபர் நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விதவுட் டூயிங் அ பேக்ரவுண்ட் செக் நீங்கள் போய் எதையும் ஒரு விஷயத்த சொல்ல மாட்டீங்கல்ல, அதே தானே. அதை தான் கிளாஸ் ரூம்ஸில் நாங்கள் ஆஸ் ஃபெசிலிட்டேட்டர்ஸாக செய்கிறோம். நீங்கள் யூடியூபர்ஸாக சோஷியல் மீடியாவில் செய்கிறீங்க, ஒரு நார்மல் பர்சனாக வந்து செய்கிறது உண்டு. சகுனம் வேறு சொல்லிடுச்சா, ரைட்டு, இல்லை பிலீஃப் இல்லை, பட் ஓகே ஃபைன், உங்களுக்கு இருக்குது, ரைட், ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரியானது தான். ஸோ வாட்சிங் இஸ் ஈக்குவல் டு ரீடிங் இஸ் ஈக்குவல் டு குவென்ச்சிங் மை க்யூரியாசிட்டி. வயசுவசா எனக்கு க்யூரியாசிட்டியும் வரலாம், அது மூலிமா ஒன்று ரீட் பண்ணலாம், அது மூலிமா ஒன்று வாட்ச் பண்ணலாம். ஃபார் த ஸ்க்ரீன் ஏஜர்ஸ் லைக் யூ கைஸ் அது ஹெல்ப் பண்ணும்னு நான் நினைக்கிறேன்.